எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம விக்டோரியா சீரீஸோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து இப்போது நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு பார்க் போயிருந்தோம் இல்லையா, அந்த பார்க்லேருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணும்போது நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனிக் வியூ மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது நாங்கள் இங்கே ஒரு பெரிய கம்பம் மாதிரி அதில் வந்து ஃபேஸஸ் வந்து போட்டிருந்துச்சு. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கும்போது இது வந்து டோட்டம் போல் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இது அந்த ஏரியாவில் இருந்த இண்டிஜினியஸ் பீப்புள், பழங்குடி மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மரத்தாலேயே ஆன ஒரு ஸ்ட்ரக்சர் இது. இது வந்து அந்த டைமில் அவங்க பில்ட் பண்ண டைமில் இதுதான் வந்து வேர்ல்டுலேயே டாலஸ்ட்டு ஒன் போல் இருக்குது. ஸோ அதனால் அந்த போர்டில் வந்து போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதோட ஹைட்டு வந்து 127 அடின்ற மாதிரி அந்த போர்டில் வந்து போட்டிருந்தது. பட் இப்போ கரண்ட்டாக இருக்கிற டாலஸ்ட்டு இது வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தான் இருக்குது. பட் அது வந்து வேறு ஒரு இடத்துல இருக்குது. அதோட ஹைட் வந்து 173 அடி அப்படின்ற மாதிரி நான் செக் பண்ணும்போது தெரிஞ்சுது. ஸோ இப்போதைக்கு வந்து இப்போது நம்ம பார்த்தது வந்து டாலஸ்ட் கிடையாது. பட் அவங்க பில்ட் பண்ண டைமில் அதுதான் வந்து வேர்ல்டுலே டாலஸ்ட் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு மாதிரி கிராசிங் மாதிரி தெரிஞ்சுது. அங்கே எல்லோரும் வாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அந்த சைடு என்ன இருக்குது பார்க்கலான்ட்டு நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம். அப்படியே கொஞ்சம் கிட்ட போயிட்டு அந்த ரோட் கிராசிங்க்கு நிற்கும் போது பார்த்தா அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த தண்ணியில், அதுக்கப்புறம் வந்து அந்த பெரிய பெரிய மவுண்டென்ஸ், அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக அந்த மவுண்டென்ஸ், அதில் வந்து ஸ்னோ, அதுக்கப்புறம் நடுவில் வந்து அந்த க்ளவுட்ஸ் வந்து ஒரு ஒயிட் கலரில் இது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பிளேஸ் வந்து மெயினாக எதுக்காக இருந்துச்சுன்னா, இந்த டாக்ஸ்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த ஃப்ரீயாக விடுற மாதிரி இந்த இடத்துல வந்து எந்த டாகும் வந்து நம்ம டை பண்ண வேணாம். அந்த ரோப்லாம் போட்டு டை பண்ணாமல் நார்மலாக ஃப்ரீயாக விடலாம். அதனால் நிறைய டாக்ஸ் இங்கே இருந்துச்சு. அப்புறம் அந்த ஓனர்ஸு எல்லா டாக்ஸும் ஒன்று ஒன்றும் போயிட்டு கிட்ட போய் ஓடி ஓடி போயிட்டு ப்ளே பண்ணிகிட்ருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்டும் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாக்ஸ் நடுவில் அங்கங்கே ஓடிட்டுருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சீனிக்காக இருந்துச்சு அந்த வியூ எல்லாமே. கீழே போகிறதுக்கும் வந்து ஸ்டெப்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. வேணும்னா நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸ் வழியாக போயிட்டு கீழேயும் போயிட்டு அந்த வாட்டர்கிட்ட, அந்த ஷோர்கிட்ட வந்து நம்ம நின்று பார்க்கலாம் போல் இருக்குது. பட் நாங்கள் வந்து கீழெல்லாம் போகல, ஜஸ்ட்டு மேலேயே பார்த்துட்டு, ஏன்னா அந்த டைம் ரொம்ப குளிரும் வந்து அதிகமாக இருந்துச்சு.
அந்த பிளேஸில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வாட்டி வந்து நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணதுனால நாங்கள் ரேண்டமாக இப்போ நம்ம ஒரு பிளேஸ் போயிட்டோம் அப்படின்னா அந்த பிளேஸ்லேருந்து கூகுளில் போட்டு ஜஸ்ட்டு செக் பண்ணிப்போம். ஏதாவது பிளேசஸ் வந்து நமக்கு நியர்பை பார்க்குற மாதிரி பிளேசஸ் இருக்கா, அந்த மாதிரி பார்த்து தான் வந்து போயிட்டுருந்தோம். ஸோ இது பிளேஸ் பார்த்ததுக்கப்புறம் அங்கே நியர்பை என்னெல்லாம் பிளேசஸ் இருக்குதுன்னு செக் பண்ணும்போது அங்கே ஒரு 2-3 பிளேசஸ் இருந்துச்சு. இந்த பிளேஸ் வந்து நாங்கள் செக் பண்ணும்போது மைல் 0ன்னு போட்டு அங்கே இருந்துச்சு. சரி இது என்ன பிளேஸ் அப்படின்ட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா இது எங்கேயும் வண்டி ஸ்டாப் பண்ணி அப்படி நிறுத்த முடியல. அதனால் ஜஸ்ட்டு நாங்கள் கார்லேயே வந்து ஒரு 2 வாட்டி ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் தான் அது வந்து என்ன பிளேஸ்னு செக் பண்ணும்போது டிரான்ஸ் கெனடா ஹைவேன்னு ஒரு ஹைவே பற்றி நான் ஒரு முன்னாடி வீடியோஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த ஹைவே வச்சு நம்ம கெனடாக்குள்ளே எந்த ப்ராவின்ஸ் நிறைய ப்ராவின்ஸ் இருக்கும், ஒரு மாநிலங்கள் இருக்கும், அந்த மாதிரி சொல்லலாம். அது மாதிரி பிளேசஸ்க்கு வந்து டிரான்ஸ் கெனடா ஹைவேன்ற ஒரு ஹைவே மூலமாக நம்ம வந்து போகலாம். ஸோ அந்த டிரான்ஸ் கெனடா ஹைவேயோட மைல் 0 இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த சைடில் அப்படின்ற மாதிரி வெஸ்ட் சைடில் இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி அந்த பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ் கெனடா ஹைவே வந்து வெஸ்ட் சைடில் ஸ்டார்ட் ஆகுது சொல்லலாம், இல்லைனா வந்து இங்கே தான் வந்து முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து அந்த பிளேஸு. அதுக்கடுத்து நியர்பை வேறு ஒரு பிளேஸ் போட்டிருந்தாங்க, ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. சரி அது போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லாமே ரொம்ப கிட்ட இருந்துச்சு. பட் அங்கே போகலான்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து காற்று அதிகமாக இருந்துச்சு. இப்போது குளிர் வந்து எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் காற்று அடிச்சதுன்னா நம்மளால் பெருசாக நிற்க முடியாது. இது மெயினாக வந்து எல்லாமே கடல் பக்கத்துலேயே நம்ம இருக்கிறதுனால ரொம்ப குளிர் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் எங்களால் பெருசாக இறங்கி அங்கே எதுவும் பிளேசஸ் பார்க்க முடியல. ஜஸ்ட்டு கொஞ்சம் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு உடனே நாங்கள் கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பிளேஸ் தான் நான் சொன்னது, அந்த லைட் ஹவுஸ் மாதிரி அங்கே தெரியுது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து போகலான் தான் நாங்கள் வந்து பார்க்கிங்லாம் பார்த்து விட்டுட்டு, சரி அங்கே பக்கத்தில் வந்து பார்க்கிங் எதுவும் இல்லை, சரி இங்கே விட்டுட்டு அங்கே நடந்து போகலான்ற மாதிரி ட்ரை பண்ணோம். பட் இறங்கி நிற்கும் போதே வந்து காற்று ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப வர்றதுக்கு நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து வந்து ஒரு 2 கேசல் வந்து இந்த விக்டோரியாவில் இருந்துச்சு. அதனால் அந்த பிளேஸ் வந்து பார்க்க போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.
இதுதான் வந்து அந்த கேசல். இது அந்தளவுக்கு ரொம்ப பெரிய இது கிடையாது. ரொம்ப சின்ன இதுதான். சரி நாங்கள் உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தோம். அது கொஞ்சம் காஸ்ட் வந்து $20 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப குட்டியாக இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஆளுக்கு அப்படி போகணுமா அப்படின்ற மாதிரி இது பண்ணிவிட்டு நாங்கள் ஜஸ்ட்டு வெளியில் மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் ஒரு கேசல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுவும் வந்து நாங்கள் ஜஸ்ட்டு வெளியிலேயே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு, அந்த ஃப்ரோசன் ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, அதில் வர எல்சா அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அங்கே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு கேசல், கேசல்னு ஒரு கேசல் இருந்துச்சு. சரி அதுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு, அது வந்து நான் இந்த இதுலேருந்து கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பிளேஸ்க்கு வந்து போயிட்டோம். இப்போ அந்த ஹேட்லி கேசலுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். அங்கே வரும்போது கரெக்டாக வந்து இந்த மயிலும் வந்து அங்கே நம்ம போயிட்டுருக்கும்போது கரெக்டாக நம்ம வண்டி முன்னாடி வந்துருச்சு. ஸோ இங்கே பெருசாக வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸோ இந்த மாதிரி டக்கு இல்லை கெனடியன் கூஸ் அந்த மாதிரிலாம் வந்து க்ராஸ் பண்ணுது நம்ம வண்டினா ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது ஃபுல்லாக க்ராஸ் பண்ணி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரிலாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரைவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பார்க்கிங் வந்து இந்த கேசலுக்கு பேக் சைடு இருக்குது. அதனால் அங்கே போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிளேசஸ்லாம் வந்து சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து அந்த கேசலோட பின்னாடி சைடோட வியூ. இந்த வியூ பார்க்கும்போதே ரொம்ப அழகாக நம்ம ஏதோ ஒரு யூரோப்பில் யூகே அந்த மாதிரி ஏரியாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இந்த பிளேஸு. அப்படியே வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு இருந்தோம். இது வந்து ராயல் ரோட்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு கேம்பஸ்குள்ளே தான் வந்து இந்த கேசல் வந்து இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் எதுவும் உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா அங்கே வந்து ப்ரைவேட் ஈவெண்ட் வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா சைடும் வந்து அந்த கேசல் ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஸோ வந்த எல்லாருமே வந்து அந்த கார்டன் இருந்துச்சு அந்த கேசல் பக்கத்தில். அந்த கார்டன் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ ஜஸ்ட்டு நான் அந்த வீடியோஸ் எல்லாமே நான் அப்படியே அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அந்த சுற்றி பார்க்குற அந்த பிளேசஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள்.
இப்போ நம்ம அந்த கேசலுக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம், அந்த ஃப்ரண்ட் சைடு. இதில் வந்து இதுவுமே ஒரு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மயில் பார்த்தோம். இந்த பிளேஸ்லேயுமே வந்து அந்த லாஸ்ட் டைம் அந்த பார்க்கில் எப்படி நம்ம மயில் வந்து நார்மலாக அங்கே சுற்றிட்டு இருந்துச்சோ, அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே வந்து நாங்கள் ஒரு 2, 3 மயில் வந்து பார்த்தோம். இதுவுமே இந்த பிளேஸஸோடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து அந்த கேசலோட ஃப்ரண்ட்டு வியூ. இது வந்து லாங் ஷாட்டும் வந்து நான் எடுத்திருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இந்த வீடியோஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுவேன். அப்படியே வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள். இதுக்கடுத்து நான் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் நான் ஷேர் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல இருந்து அந்த கேசல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. உண்மையாகவே வந்து நம்ம கனடாவில் இருக்க அந்த மாதிரி ஃபீல் இல்லை. வேறு ஏதோ ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இந்த பிளேஸ் டோட்டலாகவே. இந்த பிளேஸ் வந்து அவ்வளோதான் நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு பெருசாக எந்த பிளானுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனிவே வந்து வின்டர் டைம் இல்லையா, ஒரு 4:30 மணிக்கே வந்து இருட்டாயிடும். நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, விக்டோரியாவோட அந்த பார்லிமெண்ட் பில்டிங் இருக்கும். ஸோ அது போயிட்டு நம்ம பார்த்துட்டு, ஏன்னா நைட் வியூ வந்து அது லைட்ஸ் போட்டிருப்பாங்க. அது நான் ஒரு ஃபோட்டோஸ்லலாம் பார்த்துருந்தேன். அதனால் வந்து சரி அது மட்டும் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ ரூமுக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். அது நடுவில் வந்து சில வீட்லலாம் வந்து இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. சரி அதையும் வந்து நம்ம கொஞ்சம் கேப்சர் பண்ணுவோம் அப்படின்ட்டு சரி அதை எல்லாமே கேப்சர் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் தான் வந்து நீங்கள் இதுக்கப்புறம் பார்ப்பீங்க.
அப்படியே நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு சரி ரூம் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு வண்டி நாங்கள் பார்த்தோம். இது என்ன வண்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு சரி ஓகே பக்கத்தில் அந்த சைடு தான் நாங்களும் போகிறோம், அந்த வண்டி சைடு தான். சரி கிட்ட போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது மேப்ஸில் வந்து அங்கே ஃபுல்லாக டிராஃபிக் மாதிரி காமிச்சது ரெட்டில். என்னாச்சு அப்படின்னு ரீரூட் பண்ணி செக் பண்ணும்போது கிறிஸ்மஸ் பரேடுக்காக சில ரோடு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த மேப்ஸில் வந்து அலர்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஓகே அந்த இடத்துல வந்து கிறிஸ்மஸ் பரேடு வந்து இன்றைக்கி நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த வண்டி நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேப்ஸில் பார்க்கும்போது தான் வந்து கூகுள் மேப்ஸில் வந்து எங்களுக்கு ரோட் க்ளோஷர்ன்ற மாதிரி காமிச்சது. ஸோ இதுக்கப்புறம் தான் ஓகே இங்கே வந்து கிறிஸ்மஸ் பரேட் நடக்குது, சரி நம்ம டைம் இருந்தால் பார்க்கலாம். நாங்கள் வந்து ரொம்ப தூரம் அப்படின்ற மாதிரி நினச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரூம் போயிட்டு செக் பண்ணும்போது தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமுக்கு ஒரு 2 ஸ்ட்ரீட்ஸ் தள்ளியே வந்து அந்த கிறிஸ்மஸ் பரேட் வந்து நடக்குது. சரி அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா ரூமுக்கு போயிட்டு ஒரு 5 o'clock அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸ்டார்ட் ஆகிற டைமு. அதனால் நாங்கள் ரூம் போயிட்டு ஒரு 3:30 என்னமோ இந்த டைமு நாங்கள் ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து 5 o'clock அந்த பரேட் பார்க்க வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சரி போயிட்டுருக்கும்போது இது அந்த விக்டோரியா டவுன் டவுன் ஏரியாஸ் இதெல்லாம் சரி அது எல்லாத்தையும் கொஞ்சம் கேப்சர் பண்ணி இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் பரேடோட அந்த ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். அதுக்கடுத்து வந்து அந்த பார்லிமெண்ட் பில்டிங் அந்த விக்டோரியாவோட பார்லிமெண்ட் பில்டிங்கோட நைட் வியூ அதுவுமே வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஸோ இதுதான் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த டவுன் டவுன் வியூஸ் மட்டும்தான் நாங்கள் ரூமுக்கு போகிற வரைக்கும். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சாண்டா பரேட் வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.